திருச்சி மற்றும் தஞ்சையில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Rain is here. Accelerating application of rain at any point of time, sir. Sometimes it comes in the shape of pouring. Sometimes it comes in the shape of really whistling. So we are always in the fear of psychological attack whenever the rain would come at any point of time. So we are constant. We are living in the constant fear, sir. Our request is this time since the south. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத், மத்திய குழுவினரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தஞ்சாவூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் சுமார் 6.50 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 80% அறுவடை பணிகள் முடிந்துள்ளன. அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதற்காக கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொண்டு வந்து குவித்து உள்ளனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கி உள்ளன. இதனால் சுமார் 10 நாட்களுக்கு மேலாக விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கடந்த 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை துவங்கியதால் அவ்வப்போது மழையின் காரணமாக நெல் மூட்டைகள் நினைந்து ஈரப்பதம் என்பது 17% மேல் அதிகரித்து உள்ளது. மேலும் அறுவடைக்கு தயாரான பயிர்களும் மழை நீரில் சூழ்ந்து விவசாயிகள் பெரும் கவலையில் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் நெல்லின் ஈரப்பதம் 22% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய அரசிடம் தமிழக அரசு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக அனுமதி கேட்டது. இதையடுத்து டெல்டா மாவட்டங்களில் மாதிரிகளை சேர்ப்பதற்காக ஈரப்பதத்தை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு ஒரு 3 குழுக்களை அமைத்திருந்தது. அந்த குழுவானது தற்போது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சென்று அந்த குழு என்பது ஆய்வு மேற்கொண்டனர். அதை தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டத்தில் 9 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட நம்ம அந்த குழுவின் பார்த்தீங்கன்னா இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் பி சிங் தலைமையிலான குழுவினர் தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அந்த குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நெல் மூட்டைகள் பார்த்தீங்கன்னா குவியாக குவித்து வைத்திருக்காங்க. விவசாயிகள் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக அதிகமாக இங்கே விவசாயிகள் காத்துக்கிறார்கள். இரவு பகலாக இருந்த போது மழை என்பது விட்டு விட்டு பெய்து வருவதனாலும் மழை முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த நெல் மணிகள் எல்லாம் நினைந்து ஈரப்பதம் என்பது அதிகரித்து இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அந்த குழுவினர் அந்த நெல் மூட்டைகளை அந்த ஆய்வு செய்து வருகிறார்கள். அதாவது அந்த நெல் குவில வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியாக விவசாயிகள் தார்பாய் மூலமா வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளை ஒவ்வொரு குழுவினரும் அந்த குழுவினர் அந்த நெல் மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்து வருகின்றனர். அது எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறது என்று அவர்கள் விவசாயிகளிடம் கேட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு ஈரப்பதமானது, இதற்கு என்ன காரணம் என முழுமையாக அவர்கள் விவரங்களை அளித்து வந்தனர். அதே போல அருகில் இருந்த அதிகாரிகளும் தொழில்நுட்ப அதிகாரிகளும் அந்த நெல் மாதிரிகளை சேகரித்து ஒரு பையில் இந்த நெல்லை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக அந்த மாதிரிகளை எடுத்து சென்று விட்டிருக்கார்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரிகளை கொண்டு போய் சென்ற பிறகு இது எவ்வளவு தூரத்திற்கு மாய்ச்சல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பின்னர் அறிவிப்பு வந்த பிறகுதான் இந்த ஈரப்பதம் எடுப்பார்களா இல்லை என்பது ஒரு இதா இருக்குது. ஆனால் விவசாயிகள் தொடர்ச்சியாக ஈரப்பதம் கொள்முதல் தளர்த்த வேண்டும் என டெல்டா விவசாயிகளின் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சையத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.